இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சுதந்திரம் என்பது இயல்பற்ற நிலையிலிருந்து இயல்பான நிலைக்கு செல்வது, அடிமை வாழ்விலிருந்து உரிமை வாழ்வுக்கு கடந்து செல்வது. பிறப்பிலிருந்து இறப்பு வரை பிறரை சார்ந்து வாழும் மனிதன் முடிவெடுக்கவும் அடுத்தவரை நாடி நிற்கும் அவலம் தொடர்கிறது. அதனால் அவன் சுதந்திரமும் நிர்மூலமாகி போகிறது. எப்போது சுயமாக சிந்தித்து அகமன சுதந்திரத்தோடு தனது முடிவை தானே எடுக்க முயல்கிறானோ அப்போதுதான் அவன் மனிதன் என்ற வரையறைக்குள் வருகிறான். ஒருவர் பொம்மை கடை வைத்திருந்தார். அங்கு பல வகையான பொம்மைகள் இருந்தன. இருப்பினும் வியாபாரம் அப்பொழுது களை கட்டவில்லை. சோர்ந்து போனார். அந்த சோர்வு அவரை சிந்திக்க தூண்டியது. பொம்மைகளில் ஏன் மின்னணு இயந்திரம் பொருத்தி அதற்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடாது என்று யோசித்தார். தனது முடிவை தனது குடும்பத்தில் தெரிவிக்க மூத்தவர்கள் முதல் இளையவர்கள் வரை பலத்த எதிர்ப்பை தெரிவித்தனர். இருந்த போதிலும் தனது முடிவில் எந்தவித மாற்றமுமின்றி நடக்கும், சிரிக்கும், பறக்கும், ஆடும் பொம்மைகள் என பலவற்றை செய்து இயந்திரத்தை பொருத்தினார். இப்போது கடையில் கூட்டம் அலைமோதியது. எதிர்ப்பை தந்த குடும்பம் இப்போது பாராட்டத் தொடங்கியது. நம் வாழ்விலும் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கையாள முழு சுதந்திரத்தோடு மனநிலையோடு முடிவெடுக்க வேண்டியுள்ளது. அமெரிக்க தத்துவஞானி எமர்சன் அழகாக ஒரு கருத்தை சொல்கிறார். நீங்கள் உங்களால் முடியும் என்று நினைத்தாலும் முடியாது என்று நினைத்தாலும் இரண்டுமே சரிதான். அதாவது முடியும் என்று நினைத்தால் நம்மால் முடியும், முடியாது என்று நினைத்தால் நம்மால் முடியாது. நம்மை பற்றி நாம் என்ன மதிப்பீடு செய்கிறோமோ அது மட்டுமே நமக்கு சாத்தியமாகிறது என்கிறார். புத்தரின் சீடர் ஒரு முறை, சாதாரண சித்தராக இருந்த நீங்கள் புத்தராக மாறியது எப்படி என்று கேட்டார். அதற்கு புத்தர், என் வழி மிக எளிதான வழி என்றார். அந்த சீடர், அது என்ன வழி என்று கேட்டார். அதற்கு புத்தர், சரியான நேரத்தில் எந்தவித தயக்கமும் இல்லாமல் முழு மனதுடன் எடுக்கும் முடிவுதான் அந்த எளிய வழி என்று கூறினாராம். இதுதான் அகமன சுதந்திரத்தோடு எடுக்கப்படும் முடிவு. நம்முடைய மனதை நம்முடைய எண்ணங்களுக்கு வசப்படுத்த பழகிக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆளுமையை மற்றவர்களின் எண்ணங்களால் ஒருபோதும் நிரப்பக்கூடாது. மாறாக நம்முடைய ஆளுமையை நாமே நிரூபிக்க வேண்டும். புதிய நம்பிக்கைகளில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு எது தேவை என்பதையும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த நாள் முழுவதும் நாம் அகமன சுதந்திரத்தோடு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் செய்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மனம் மாற ஆவல் கொண்டீர்களா? நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். இன்று நீங்கள் உங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்தீர்களா? உன் நாட்டங்களுக்கும் வலிமைக்கும் அடிமையாகாதே. உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே. என்று நீங்கள் தேவையில் இருப்போருக்கு தர்மம் செய்தீர்களா? கட்டளையை முன்னிட்டு ஏழைகளுக்கு உதவி செய். தேவையின் பொழுது அவர்களை வெறுங்கையராய் திருப்பி அனுப்பாதே. என்று நீங்கள் இறை வார்த்தைக்கு செவிமடுத்து அதன்படி வாழ்ந்தீர்களா? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள். என்று நீங்கள் மற்றவருக்கு வளர்ச்சி தரக்கூடிய செயல்களை செய்தீர்களா? ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக. ஒருவர் மற்றவர்க்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயல்வோமாக.
இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் கூட சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தியவர்களாக மன்னிப்பு வேண்டி மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற உணர்வோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உமது செவிகளை என் பால் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். வலிமை மிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும். ஆம், நீர் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத
உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய் தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தாம் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவருடைய சொற்களுக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரை நம்பீரு. பேரன்பு அவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலை மீட்பவர் அவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். இறைவனையும் நம்மையும் இணைக்கும் பாலமாக அமைந்த இந்த இறை வேண்டலை தொடர்ந்து நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறை வார்த்தைகள் 18 முதல் 19 மற்றும் 24 முதல் 29 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 132. இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 3 முதல் 5 மற்றும் 11 முதல் 14 வரை. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 21 முதல் 25 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்குத் தண்டின் மீது வைப்பதற்காக அன்றோ? வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் நம்மிடம் உள்ளதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழவும், இறையாட்சியின் மதிப்பீடுகளை உருவாக்கவும் அழைப்பு விடுக்கும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரை, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை, இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக.
நாங்கள் தூங்கும்போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவனின் ஆற்றலும் வல்லமையும் நம்முள் செயல்பட ஊன்றுகோலாய் அமைந்த இந்த சிமியோன் பாடலை தொடர்ந்து நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜனவரி 29 திருத்தந்தை புனித 2ஆம் கிளாசியூஸ். இத்தாலி நாட்டில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1064ஆம் ஆண்டு பிறந்தார் கிளாசியூஸ். தன் வாழ்வினை துறவியாக இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைப்பணிகளைச் செய்த இவர் திருத்தந்தை 2ஆம் அர்பனால் கிபி 1088ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் நாள் கர்தினாலாக உயர்த்தப்பட்டார். கிபி 1118ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் நாள் திருச்சபையின் 161வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளாசியூஸ் தன் மறையுரைகளின் மூலம் தப்பறைகளுக்கு தெளிவான விளக்கமளித்து கடும் கண்டனம் தெரிவித்தார். கிறிஸ்தவர்களை எதிர்த்த வேற்றின மக்களுக்கு எதிராக 5 புத்தகங்களையும் கிறிஸ்தவ உண்மைகள் குறித்து 2 புத்தகங்களையும் எழுதிய இவர் கத்தோலிக்க மக்களை இறை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார். கிபி 1119ஆம் ஆண்டு பேரரசர் மார்க்குஸ் அரேலியாஸின் வேண்டுகோளின்படி அவரது வெற்றிக்காக ஜெபித்த திருத்தந்தை கிளாசியூஸ் கிறிஸ்தவ மக்களின் பாதுகாப்பிற்காக அரசரிடம் பரிந்து பேசினார். ரோமையில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களை பேரரசன் அரேலியாஸ் தன் மதத்திற்கு மாற்றுவதற்கு நிர்பந்திக்க திருத்தந்தை கிளாசியூஸ் இதற்கு கடுமையாக மறுப்பு தெரிவித்ததினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்த கிறிஸ்தவர்களுக்காக ஜெபித்து கண் பார்வையினை பெற்றுத் தந்த திருத்தந்தை கிளாசியூஸ் பேரரசன் மார்க்குஸ் அரேலியாஸினால் கிபி 1119ஆம் ஆண்டு ஜனவரி 29ஆம் நாள் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். கிபி 1118ஆம் ஆண்டு முதல் 1119ஆம் ஆண்டு வரை 1 வருடம் 5 நாட்கள் திருத்தந்தையாக இறைப்பணியாற்றி கிறிஸ்தவ மக்களுக்காக போராடிய திருத்தந்தை 2ஆம் கிளாசியூஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. திருத்தந்தை 2ஆம் கிளாசியூஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் திருச்சபைக்காகவும் அதன் பணிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். இந்த புனிதரிடம் விளங்கிய நற்செயல்கள் நம்மை நாளும் அவர் வழியில் பயணித்து இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ நமக்கு தூண்டுகோலாய் அமைந்திருக்கும் என்ற உணர்வோடு நாளைய தினம் நம்மிடமிருக்கும் ஏதாவது ஒரு பொருளை இல்லாதவர்களோடு பகிர்ந்து மகிழ்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே காலையிலிருந்து எப்படிப்பட்ட நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். கடவுள் எவ்வளவு தாராளமாக ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பி இருக்கிறார். அவர் எவ்வளவு அதிகமாக நம்மை அன்பு செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருப்போம். இந்த அற்புதமான காரியங்களுக்காக நன்றி சொல்வோம். இன்றைய தினத்தில் நாம்
நமது தாய் நாட்டின் மீது அக்கறை உள்ள, சமூக அக்கறை உள்ள பிள்ளைகளாக நாம் மாற ஜெபிப்போமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, யாருக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன என்று நாம் எதையும் பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையை தான் இன்றைக்கு நான் பார்க்கிறோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, மற்றவர்கள் மீது அக்கறையும், இந்த சமூகத்தின் மீது அக்கறையும், இந்த தாய்நாட்டின் மீது அக்கறையும், நானும் இந்த சமூகத்தில் ஒரு ஆள், எனவே எனக்கும் பங்களிப்பு இருக்கிறது, எல்லா நிலைகளிலும் நான் அக்கறை கொண்ட மனிதர்களாக இந்த சமூகத்தில் அவலங்கள் நிறைவேறுகின்ற பொழுதெல்லாம் நான் அதனை தட்டி கேட்கின்ற, அதனை பார்த்து கண்மூடி சென்று விடாமல் இது சரியில்லை, இது அநியாயமான ஒரு காரியம் என்று குரல் எழுப்புகின்ற மனிதனாக வாழக்கூடிய மனநிலையை எங்களுக்கு தாரும், தைரியத்தை தாரும், உண்மைக்கு சான்று பகரக்கூடிய சக்தியை தாரும், ஆற்றலை தாரும், வல்லமையை தாரும். ஆண்டவரே இயேசுவே, இந்த சமூகத்திலே, எங்கள் நாட்டிலே ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் சமூக அக்கறையோடு எங்கள் தாய் நாட்டிற்காகவும் எங்களுடைய தமிழ் இனத்திற்காகவும் பேணி பாதுகாத்து வாழக்கூடிய எல்லா நிலைகளிலும் எல்லார் மேலும் அக்கறையோடும் அன்போடும் வாழக்கூடிய ஆற்றலை, வல்லமையை, நல்ல மனதை, பரந்துபட்ட பார்வையை, தாராள சிந்தனையை எங்களுக்கு தாரும் ஐயா. எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வானகம் ஆளும் அரசி வாழ்க, வானவர் அனைவரின் தலைவியே வாழ்க, இசையின் வேரே உலகில் பேரொளி உதயம் ஆகிய வாயிலை வாழ்க. மாட்சி மிகுந்த கண்ணியே மகிழ்க, மகிழ்க, ஆட்சி தகைமையின் தாயே மகிழ்க, மகிழ்க, எழில் மிகு நாயகி இயேசுவை வேண்டி பொழிந்திட